Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முருங்காய் உருளை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு மசாலா வந்து நம்ம வறுக்க போறோம் ஃபர்ஸ்ட். அது வந்து பாத்தீங்கன்னா மராட்டி முக்கு 1 எடுத்துர்க்கேன். கிராம்பு 3, பட்டை 3 நம்பர், அன்னாசி பூவில் ஒரே ஒரு சின்னதாக எடுத்திருக்கேன். இது வந்து கல்பாசி, இதில் ஒரு 2 நம்பர், அப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை ஒரு 2. இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கணும். இதை இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ தேங்காய் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். அதோட இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தக்காளியும் வந்து நான் ஒரு 3 நம்பர் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை வந்து ஃபியூ ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். இதை வந்து நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இப்போ குக் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஹை ஃப்ளேமில் தான் நம்ம இப்போ குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆல் பர்பஸ் மசாலா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தனியா வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். இது வந்து இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் அரைச்சதை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ தண்ணி வந்து ஒரு 100 ml நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு வந்து 2 நம்பர் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் முருங்காய் வந்து ஒரு 2 நம்பர் அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணோம். இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வந்து நம்ம குக் பண்ணோம் ஒரு 15 மினிட்ஸ். இப்போ லோ ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ண அப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும். இது வந்து காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த டைமில் இதை ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒயிட் ரைஸில் இல்லை சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா சூட் ஆகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல் பர்பஸ் மசாலா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மசாலா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நான் செய்கிற ரெசிபிக்குமே அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த இது வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.